பணம் என்ன மரத்துலையா காய்க்குது? பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இத்தனை வயசுக்கு மேலே லைஃப்பில் செட்டில் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுக்கு மேலே வேலை மாறி அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அவ்வளோதான், இருக்கிற பணத்தை வச்சுட்டு இருக்க வேலையை வச்சுட்டு அப்படியே அமைதியாக போகலாம். என்ன பண்ணுறது, கஷ்டம்தான். இந்த மாதிரிலாம் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் உங்கள் பணம், உங்கள் செலவு, உங்கள் சம்பளம் பற்றி, அப்புறம் வீட்டில் பண்ணக்கூடிய செலவுகளை பற்றி பேசுகிறது எல்லாமே ஒரு நெகட்டிவாக, ஒரு கசப்புணர்வோட, ஒரு இயலாமையோட, ஒரு வருத்தத்தோட, ஒரு கோவத்தோட, இந்த மாதிரி இமோஷன்ஸில் போட்டு தேவையில்லாத இந்த வார்த்தை பிரயோகங்களை பண்ணுறீங்களா? அதுவும் அடிக்கடி குடும்ப உறுப்பினர்கள் என்னென்னலாம் செய்கிறாங்களோ இதை வச்சே விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? அது என்ன தெரியுமா அங்கே ஆகுது? உங்கள் ஆழ் மனசில் இதுக்கு மேலே நம்மளால் பணத்தை சம்பாதிக்க முடியாது, இவ்வளோதான் நம்ம கெப்பாசிட்டி, நமக்கு இவ்வளோதான் லிமிட்டு, நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் பணம் வரும், பணம் இருக்கிறது ரொம்ப சிரமம், வந்தாலும் அது டக்குன்னு தங்காது, சீக்கிரம் செலவாயிடும். இந்த மாதிரி தான் உங்கள் சப்கான்ஷியஸ்க்கு பணத்துக்கான இமோஷனோட சொல்லி லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்க. இது என்ன ஆகுதுன்னா, நம்ம சொல்கிறோம், நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதா நினச்சிக்கிட்டோ, நல்லது செய்கிறதா நினச்சிக்கிட்டோ இதை நம்ம சொல்கிறோம், அவங்களுக்கு நல்லா மனசில் ஆழமாக பதியணும் அப்படின்ட்டு. அவங்க மனசில் ஆழமாக பதியறது இல்லாமல் இது நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிடுதுங்க. இது நம்ம லைஃப்பில் ரியாலிட்டியில் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிரும். இதை பார்த்துட்டு இருக்காங்களா நம்ம குழந்தைங்க? இப்போ குழந்தைங்களுக்கும் பணத்தை பற்றின ஒரு பயம், பணத்தை பற்றின ஒரு இயலாமை, பணத்தை பற்றின ஒரு என்ன சொல்ல ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் நம்மளாலலாம் அது முடியாது, அந்த மாதிரியான தடைகள், மனத்தடைகள், சப்கான்ஷியஸ் பிளாக்ஸை உருவாக்கிடுவோங்க. நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கிறோம்னு நினச்சி நமக்கும் நம்ம சப்கான்ஷியஸ் பிளாக்ஸை அதிகப்படுத்திட்டே போகிறோம். இதிலேருந்து மீறி வரணும் அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக, கான்ஷியஸாக நம்ம பேசுகிற வார்த்தைகளில் கவனம் வேணுங்க. நினச்சதெல்லாம் வார்த்தையாக நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அது அஃபர்மேஷன் தாங்க. அதில் என்ன இமோஷனை சேர்க்குறீங்க? ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோன்றப்ப அது கரெக்டு தான் அப்படிங்கிறதுக்கு 10 எக்ஸாம்பிளை கூட எடுத்துக்குவோம். அது கூட நம்ம என்னென்னலாம் அவப்பட்டோம், அடுத்தவங்க எதிர் வீடு எக்ஸாம்பிள், பக்கத்து வீட்டில் இருக்க எக்ஸாம்பிள், இதையெல்லாம் நம்ம சொல்லி நமக்கு இன்னும் நம்ம சப்கான்ஷியஸ்க்கு நம்ம பிலீஃப் கரெக்டு தான் அப்படின்ட்டு நம்ம அக்னாலேஜ் பண்ணிடுவோம். அதை நம்ம முத்திரை குத்திடுவோம். இதை உடைச்சி வரணும் அப்படின்னா கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் தேவை. பிலீஃபை கிளியர் பண்ண ஹோப்பணும் தேவை. நன்றி உணர்வு அதிகப்படுத்திக்கணும். கூட நம்ம அஃபர்மேஷன்ஸை பாசிட்டிவாக சொல்ல ஆரம்பிக்கணுங்க. இந்த மாதிரி ஆழ்மன பதிவுகளை நீக்கக்கூடிய ப்ராக்டிசஸை கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனில் காலையில் 5லேருந்து 6 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் அதை பார்ட்டிசிபேட் பண்ணி ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் ஆழ்மன தடைகள்லேருந்து மீண்டு வரலாம். இது உங்களுடைய ஆழ்மன தடைகள் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு சப்கான்ஷியஸ் பிலீஃப்ஸை உங்கள் குழந்தைகளுக்கு எப்படி உருவாக்குது அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில் வீடியோவும் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், பாருங்கள். உங்களுடைய பிலீஃப்ஸ் உங்களோட போகட்டும், உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை கடத்தாதீங்க.